ம். ஐயா, என் பேர் என் பேர் மாடசாமி பாண்டியன், சன் ஆஃப் மாடசாமி தேவர். நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறேன். நாசிரியத்து காவல் நிலையத்துக்கு உட்பட்டவர், தூத்துக்குடி மாவட்டம், ஏரல் தாலுகா. ஐயா திரு சாமுவேல் நாடார் அவர்கள் மகன் ஹென்றி தாமஸ் என்பவர் அவருடைய வீட்டை என்னிடம் 9 லட்ச ரூபாய்க்கு விலை பேசி என்னிடம் அவர் 5 லட்ச ரூபாய் பெற்றுக்கொண்டு என்னிடம் அவங்களுடைய ஒரிஜினல் ஆவணங்களும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார்கள். நான் அதை வைத்துக்கொண்டு 2 வருட காலமாக அந்த வீடு என்னிடம் இருந்து வருகிறது. இன்று காலையில் ஹென்றி தாமஸருடைய மகள் அவங்க மனைவியும் போய் என் மீது காவல்துறையில் நாசிரியர் காவல்துறையில் போய் புகார் மனு கொடுத்து, புகார் மனு சார்பாக என்னை விசாரிப்பதற்காக சுந்தர் உதவி ஆய்வாளர் என்பவர் என்னை கைபேசியில் தொடர்பு கொண்டு ஸ்டேஷனுக்கு வரும்படி கூறினார். நான் ஸ்டேஷனுக்கு சென்ற பின் என் வீட்டை எஸ்ஐ தூண்டுதலின் பேரில் என் வீட்டை உடைத்து நான் குடியிருந்து வரும் வீட்டை அவர் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். அட்வான்ஸை வாங்கி கொண்டு என்னிடம் ஒப்படைத்துள்ளார். நான் அந்த வீட்டில் குடியிருந்து வருகிறேன். அந்த வீட்டை உடைத்து நான் இல்லாத நேரத்தில் அத்துமீறி இருந்ததன் பேரில் நான் தூத்துக்குடி எஸ்பி அவர்களை கைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு சென்ற பொழுது என்னை ஹென்றி தாமஸ் என்பவரும் அவரது மனைவி பியூலா ஏஞ்சலினும் அவர் மகளும் மருமகளும் சேர்ந்து என்னை கத்தியால் ஆயுதங்களால் தாக்கியும் பல கொலை மிரட்டல்கள் விடுவித்து என்னை காயங்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள். ஆகையால் நான் இன்று வரை அவங்களிடம் முறையிட்டு எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லாதனால் காவல்துறையில் நான் மருத்துவமனை உள்நோயாளியாக சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறேன். இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட எஸ்பி கண்காணிப்பாளர்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் அன்புடன் பதிவிடுகிறேன்.